சனிதேவன் சூரிய தேவனிடம் ஏன் தொலைவாக இருக்கிறான்? சூரிய தேவரின் கடும் சூட்டால் அதிருப்தியடைந்த மனைவி சந்தியா தன் நிலையை மேம்படுத்த அல்லது சமமாக்கிக் கொள்ள வனங்களில் தபசு செய்ய தீர்மானித்தாள். அவர் வெளியேறுவதற்கு முன் தன் கொள்கைகளை மறைத்து தன்னைப் போலவே ஒருவரை உருவாக்கி பிள்ளைகளையும் சூரிய தேவரையும் பார்த்து கொள்ள சாயா என்ற நிழல் பெண்ணை உருவாக்கினார். சாயா சூரிய தேவரை திருமணம் செய்து கொண்டார். அவர்களின் ஒன்றிப்பு மூலம் சனி பகவான் பிறந்தார். சூரிய தேவர் தனது மகன் சனி தன்னைப் போல மெருகானவனாக இல்லாமல் இருந்து குளிர்ச்சி நிறைந்த திடமானவனாக இருந்ததால் அதிருப்தி அடைந்தார். அவர் சாயாவிடம் சனி அவரின் புத்திரமா என கேட்டார். ஆனால் சாயா உறுதியாக ஏற்கும் போது சூரிய தேவர் கோபம் கொண்டு சனியை மறுத்தார். தன் தந்தையின் நடவடிக்கைகளால் ஆத்திரம் அடைந்த சனி தனது சக்தியால் சூரியனை கருப்பாக எரித்தார். பின்னர் சூரிய தேவர் தனது தவறு உணர்ந்து பரிதாபம் கொண்டு சிவபெருமான் வழிபாட்டில் ஈடுபட்டு தன்னுடைய உண்மையான உருவத்தை மீட்டார். அதற்கு பிறகு சனி பகவான் சூரியனிடமிருந்து ஒரு தூரத்தை பின்பற்றிக் கொண்டார்.